உலகின் டாப் 10 மர்ம தேசங்கள் எது தெரியுமா? கூகுள் மேப்பில் காணாமல் போன தீவுகள். பேண்டம் தீவு ஆஸ்திரேலியாவில் 1700கள் காலகட்டத்தில் கப்பல் பயணம் செய்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு சாண்டி ஐலண்ட் என்று பெயரிடப்பட்ட ஒரு தீவையே தற்போது காணவில்லை. அப்போது கப்பல் பயணத்தில் ஈடுபட்டு வந்த பல்வேறு கப்பல் கேப்டன்களும் அந்த தீவை தங்கள் மேப்பில் குறிப்பிட்டு வைத்துள்ளனர். அதனை தொடர்ந்தே அடுத்தடுத்து வந்த டிஜிட்டல் மேப்புகள் வரை அந்த இடத்தை குறிப்பிட்டு வைத்துள்ளன. ஆனால் ஒரு குழு அந்த இடத்தை ஆய்வு செய்ய சென்றபோது அப்படி ஒரு இடம் இருந்ததற்கான தடயம் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எங்கடா இங்கிருந்த தீவை காணோம் என்று அவர்களும் திரும்பி வந்துவிட்டனர். இருப்பினும் அந்த தீவுக்கு என்ன ஆயிற்று என்பது மர்மமான விஷயமாக இருக்கிறது. நாஸ்கா லைன்ஸ் தெற்கு பெருநாட்டில் உள்ள நாஸ்கா என்ற பகுதியில் 2000 வருடங்களுக்கும் முன்பாக நிலத்தில் பிரம்மாண்ட அளவில் வரையப்பட்ட குரங்கு, சிலந்தி, மரங்கள், பூக்கள், முக்கோணம், சதுரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வரைபடங்கள், நூற்றுக்கணக்கான லைன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கீழே பூமியில் இருந்து பார்த்தால் வெறும் கோடுகள் போல தெரியும். இந்த வரைபடங்கள் கழுகு பார்வை மூலம் வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே அதன் உண்மையான அர்த்தம் என்ன என்பது புரியும். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாஸ்கா இன மக்களால் ஏற்படுத்தப்பட்டவை என்று கூறப்படுகிறது. ஆனால் எதற்காக, எந்த காலகட்டத்தில் இவை ஏற்படுத்தப்பட்டன என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமாகவே இருந்து வருகிறது. கசாக் ஜியோகிளிப்ஸ் நாஸ்கா லைன்ஸ் போலவே வடக்கு கஜகஸ்தான் பகுதிகளில் பழங்கால பிரம்மாண்ட தரை வரைபடங்களை 2007ஆம் ஆண்டு கூகுள் மேப் உதவியோடு கண்டறிந்துள்ளனர். இந்த தரைப்படங்கள் 8000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை அந்த படங்கள் எப்படி, எதற்காக அங்கு வரையப்பட்டன என்பது புரியாத புதிராகவே உள்ளது. ஒருவேளை அங்கு வாழ்ந்த மக்களின் சடங்குகளை நிறைவேற்றும் இடங்களாக இந்த இடங்கள் பயன்பட்டிருக்குமா? அல்லது அந்த வழியே சென்ற வேட்டைக்காரர்கள் இவற்றை ஏற்படுத்தி இருப்பார்களா என்ற பல்வேறு அனுமானங்கள் மட்டுமே உள்ளன. லிகோ மலை வடக்கு மொசாம்பிக் பகுதியில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மலைப்பகுதிதான் இந்த லிகோ மலை. 2012ஆம் ஆண்டு ஜூலியன் பேலிஸ் என்ற ஆய்வாளரால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பே அந்த இடம் அதற்கு அருகில் இருந்த கிராம மக்களுக்கு தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த ஆய்வாளர் சென்று அங்கு கண்ட அதிசயங்களை வெளி உலகிற்கு சொன்ன பிறகுதான் இந்த இடத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்தது. இவர் முதலில் கூகுள் மேப் வழியாகவே இந்த மலையை பார்த்துள்ளார். பின்னர் ஒரு குழுவினரை அழைத்து சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்துள்ளார். அதன் பிறகே அந்த இடம் மனித தொந்தரவே இல்லாமல் தனி உலகமாக இயங்கி வந்தது தெரிய வந்துள்ளது. அங்கே புது வகையான பட்டாம்பூச்சிகள், பாலூட்டிகள், ஊர்வன உள்ளிட்டவற்றை கண்டறிந்துள்ளார். அதே சமயம் மனிதர்கள் அவருக்கு முன்பே வந்து போனதற்கான சில உடைந்த பானை தடயங்களும் அங்கே கண்டறியப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படை தளவாடம் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள கடற்படை தளவாடம் ஒன்று ஹிட்லரின் சின்னமான ஸ்வஸ்திக் வடிவில் கட்டப்பட்டுள்ளது 2007ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கீழிருந்து பார்க்க சாதாரண எல் வடிவ கட்டிட அமைப்பு போல தெரிந்தாலும் கூகுள் மேப் வழியாக பார்க்கும் பொழுது தெளிவாக ஸ்வஸ்திக் வடிவில் அந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தெரியும். அப்போதே இது சர்ச்சையான நிலையில் சரி செய்வதாக சொன்ன அரசு இன்று வரை அதை மாற்றவில்லை என்று கூகுள் மேப் வழியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். இது ஹிட்லருக்காக கட்டப்பட்டது, ஹிட்லரின் ஆதரவாளரால் கட்டப்பட்டது என்று கூறப்பட்டாலும் இதற்கு பின்னால் உள்ள மர்மம் இன்றும் விலகவில்லை. மேலும் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க ஹிட்லருக்கு எதிரான அணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜெனட் தீவு அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடுவில் கிழக்கு சைபீரியன் கடலில் கூகுள் மேப் வழியாக பார்த்தால் ஏதோ கட்டை விரல் அச்சு போல காட்சியளிக்கும் இடம்தான் இந்த ஜெனட் தீவு. 1931ஆம் ஆண்டு இந்த தீவில் மாட்டிக்கொண்ட அமெரிக்க கப்பலின் பெயரால் தான் இந்த தீவு அழைக்கப்படுகிறது. இதனாலேயே இந்த தீவு ரஷ்யாவுக்கு சொந்தமா, அமெரிக்காவுக்கு சொந்தமா என்ற பஞ்சாயத்து பல நாட்களாக நடந்து வருகிறது. இதனாலோ என்னவோ இந்த தீவு சரியாக எந்த மேப்பிலும் தெரியவில்லை. இன்று வரை மர்மமான தீவாகவே தொடர்ந்து வருகிறது ஜெனட் தீவு. ஆஷ்ராக் ஒயாசிஸ் ஆஷ்ராக் ஒயாசிஸ் என்று அழைக்கப்படும் இந்த பகுதி ஜோர்டான் நகரத்தில் அமைந்துள்ளது. முதலில் பெர்சி மிட்லாண்ட் என்ற பிரிட்டிஷ் விமானப்படை அதிகாரியால் 1927ஆம் ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட்டது.
இங்கு வட்ட வடிவிலான அமைவில் பாறைகள் அமைந்துள்ளது பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் இது கடவுளின் வேலை என்று அழைக்கிறார்கள். இந்த அமைவுகள் 1500 ஆண்டுகள் பழமையானவை என்று கணிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பாறைகள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. முருரோவ் தீவு தெற்கு பசிபிக் கடற்பகுதியில் அமைந்துள்ள முருரோவ் தீவு பல ஆண்டுகளாக பிரான்ஸ் அரசால் அணு ஆயுத சோதனை தளவாடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பிறகு அந்த பகுதியில் இருந்த லோக்கல் மக்கள் மற்றும் சர்வதேச அழுத்தத்தால் சோதனைகள் நிறுத்தப்பட்டன. அதிலிருந்து இது மக்கள் பயன்பாட்டிற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகவும் இன்றளவும் பிரான்ஸ் இராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இருந்து வருகிறது. அதன் முழுமையான நில அமைப்பும் கூட எந்த மேப்பிலும் கிடைப்பதில்லை. அதனாலேயே இது இன்னும் மர்மமான தீவாக கருதப்படுகிறது. சர்ச்சே தீவு 1963ஆம் ஆண்டு ஏற்பட்டு 3 வருடங்களுக்கு விடாமல் வெடித்து கொண்டிருந்த எரிமலை குழம்புகளில் உருவான தீவுதான் இது. கிட்டத்தட்ட சதுர கிலோமீட்டர் அளவிற்கு வளர்ந்து நிற்கிறது. நாம் வாழும் சமகாலத்தில் மிகவும் இளம் வயது எரிமலை வெடிப்புகளில் உருவான தீவு இதுதான். அதனாலேயே இது சிறப்பு பெறுகிறது. இங்கே பல உயிரினங்களும் கூட புதிய மற்றும் அரிய வகையானதாக கண்டறியப்பட்டுள்ளது. கோபி பாலைவனம் சீனாவில் உள்ள இந்த மணற்பரப்பில் அமைந்துள்ள வித்தியாசமான வட்டம் மற்றும் சதுர வடிவ அமைவுகள் மர்மமான முறையில் அமைந்துள்ளன. குறிப்பாக இவை திடீரென்று ஆங்காங்கே அமைந்துள்ளன. பல்வேறு கூறுகளின்படி சில்க் ரோடு பயன்படுத்தப்பட்ட காலத்தில் இந்த அமைவுகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சீன இராணுவம் பயன்படுத்திய இடங்களாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றன. ஆனால் இதுவரை உண்மையான காரணம் தெரியாமல் மர்மமான இடமாகவே விளங்குகிறது.